جل وقسم وحمدي له حمدا بالدوام مؤسما وسلم تسليما كثيرا قياسما وسلي صلاة تملأ الأرض على من له على العلا متبوأ رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه التوكل إليه أنيب. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே, சன்மார்க்கர்களே, அல்லாஹுவின் அருள் நாடும் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் 2 இடத்தில் நோன்பை எடுத்துரைக்கிறான், வலியுறுத்துகிறான். முதலில் நோன்பு வந்த மாதம் எது, அந்த மாதத்தில் நோன்மையாக்கப்பட காரணம் என்ன? 12 மாதங்களை கொண்ட பட்டியலில் 9வது மாதம் ரமதான். அந்த 9ஆம் மாதத்தை கடமையாக்க காரணம் அருள்மரான் ஷரீஃப் அருளப்பட்ட காலகட்டம் என்பதுதான். அடுத்து நோன்பு என்பது எதற்காக கடமை? நோன்புடைய காலகட்டத்தை விளங்கி கொண்டோம். 9ஆம் மாதம் நோன்பு என்று ஒரு அமல் எதற்காக? நாம் பசித்திருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல. நாம் பட்டினி கிடக்க வேண்டும் கிடைத்தவனுடைய லட்சியம் அல்ல. பசித்திருப்பது பட்டினி கிடப்பதில் பொருள் அல்ல. அல்லாஹ்வுக்கு என்னந்த அல்லாஹ் விலக்கியதை ஒரு மனிதன் விட்டுவிடும் போது அவனுடைய உள்ளம் பரிசுத்தமாகும். அந்த உள்ளம் பரிசுத்தமாகும் போது மனிதன் பெற வேண்டிய பாடம் என்ன, படிப்பினை என்னவென்றால், அல்லாஹ் விலக்கினான் என்பதற்காக ஹலாலான ஒரு உணவை அவன் காலகட்டத்தில் தவிர்த்தோம். உதாரணமாக மட்டனும் பீஃபும் மற்றுள்ள உணவு வகைகளெல்லாம் அடிப்படையில் அது ஹலால். அடிப்படையில் ஹலாலான உணவை அல்லாஹ் சொன்னான், பகல் பொழுதில் 1 மாதம் அதுங்கள் என்று சொன்னதினால நாம் அவற்றை விட்டு விடுகிறோம். எனவே இதில் பாடமன்னா அடிப்படையில் ஹராமான உணவு இருக்குது. உதாரணமாக அருள்மறைகள் அப்பட்டமாக சொல்லப்பட்ட மாமிசம் பன்றிக்கறி, போர்க்கு என்பார்கள். எனவே எனப்படுகிற அந்த பன்றிக்கறி அடிப்படையில் ஹராம். அது எல்லா நாளும் ஹராம், நிலையிலும் ஹராம். எனவே மனிதா, நான் உனக்கு ஹலாலாக்கிய உணவை மட்டன், சிக்கன், பீஃப் போன்றவற்றை நான் சொன்னேன் என்பதற்காக குறிப்பிட்ட மாதத்தில் நேரம் வரையிலும் நீ விட்டு விடுகிறாய். விடச் சொன்னேன், விட்டாய். ஆனால் உனக்கு நிரந்தரமாக ஆக்கின பொருள் இருக்கிறதல்லவா? உதாரணமாக உணவு வகை எடுத்து கொண்டால் போர்க்கு எனப்படு அந்த பன்றிக்கறி. அடுத்து பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டால் அத்துமீறி அநியாயமாக அடுத்தவருடைய பொருளை உறிஞ்சுகின்ற வட்டி அது பொருளாதார நிரந்தர ஹராம். எனவே அந்த பொருளாதார ரீதியில் எது ஹராம் அதை நீ ஹராமை தவிர்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த ஹராமை நீ தவிர்த்தாய். உனக்கு ஹலாலானதே குறிப்பிட்ட நேரத்தில் ஹராமாக்கினேன், நீ அதை ஹராமாக்கிவிட்ட. இதே போல என்னென்ன உனக்கு ஹராமை சொன்னோனோ அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் 1000 வசனங்களை ஏவல் விளக்கு. அவாமிருல்லாஹி நவாஹி, அல்லாஹ்வுடைய ஏவல்கள், அல்லாஹ்வுடைய விளக்குகள் 1000. உங்களுக்கெல்லாம் தெரியும், அருள்மறை குர்ஆனுடைய மொத்த எண்ணிக்கை, வசனங்களின் எண்ணிக்கை 6666. இந்த 6666 வசனங்களில் சரி சொல்வது 1000 வசனங்கள், ஏவல் விலக்கல் சட்டங்களை சொல்வது 1000 வசனங்கள், அல்லாஹ்வுடைய இலைகளையும் ஆற்றலையும் சொல்வது 1000 வசனங்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகளை சொல்வது 1000 வசனங்கள். இப்படி அந்த அடிப்படையில் இந்த 6666 வசனங்களில் 1000 வசனங்கள் விலக்கலை சொல்லுதில்லவா? அத்துணை விலக்கல்களையும் இந்த விலக்கலை விட்டதை போல் விட்டுவிடு என்பதுதான் அந்த எண்ணம் நமக்கு தருகிற உணர்வு இருக்கிறதே, அதற்கு இறையச்சம். தக்வா என்று அரபியிலே சொல்வார்கள்.
அந்த தக்குவா உடையவர்களுக்கு முத்தக்கி என்பார்கள். முத்தக்கிங்கள் இரையச்சம் உள்ளவர்கள். தமிழில் கூட தக்குவா உடையவர்களுக்கு தக்குவா தாரி. இந்த தாரிக்கு நாம் தமிழ் மரபுப்படி இணைத்தோம். அது உதாரணமாக பட்டம் பெற்றவர் பட்டதாரி. பட்டதாரின்னா பட்டம் பெற்றார் என்றால் ஒரு பட்டதாரி. அதே போல இரையச்சம் யாருக்கு இருக்கிறது அவர் இரையச்சம் உடையவர் தக்குவா தாரி. எனவே அந்த இரையச்சம் எனப்படுகிற அம்ஸ்டவர்களுக்கு அரபியிலே முத்தகேன். மூமின்கள், முஸ்லீம்கள், முத்தகீன்கள். இந்த என்பதை விட தொடக்கம் முஸ்லீம் என்பதை விட ஒருபடி மேலே மூமின் விட ப்ரொமோஷன். முஸ்லீம் ப்ரொமோஷன் கிடைத்தால் அவன் மூமின். அடுத்து பார்க்கிறோம், அமீனை விட உயர்ந்த கட்டம் என்ன தெரியுமா? படித்தரம். அது முத்தகி. அந்த இரையச்சம் எனப்படுகிறவங்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நோன்பை கடமையாக்கணும். நோன்பு கடமையாக்கப்பட்டது அல்லாஹு தஆலா ஒரு தகவலை சொன்னான். அது இரையச்சம் உள்ளது மட்டுமல்ல, இறைவை பெற்றது. மனிதனை மலக்குகளுடைய இடத்தில் உயர்த்தக்கூடிய ஆற்றலை பெற்றது தொழுகை. நாம் தொழுகிறோம், மலக்குகளும் தொழுகிறார்கள். ஆனால் மனுடைய தொழுகை என்ன தெரியுமா? மூச்சுக்களெல்லாம் தஸ்பீஹாக அமைகிறது. நமக்கு தொழுதால் களைப்பு வரும், சோர்வு வரும். இரவு நேரத்தில் தொழுதாலும் சோர்வு களைப்பு கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் லா யஃப்துரூன் அல்லாஹ் சொல்கிறார், மலக்குகளுக்கு இளைப்பாறல், களைப்பு, சோர்வே முழுக்க சதா இறை வணக்கத்தில் ஈடுபட்டிருப்பார். அப்படிப்பட்ட மலக்குகளை அல்லாஹ் தஆலா ஆணை பிறப்பித்தான். என்ன உத்தரவு பிறப்பித்தான்? மனிதனின் மூலபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜதா செய்யுங்கள் என்று ஒரு ஆணை பிறப்பித்தார். எதற்காக? மலக்கு என்பது மகத்தான இனம். மனித இனம் பாவம் செய்யக்கூடிய இனம். பாவக்கூடிய மனித இனத்தை தந்தை அவர்கள் பாவம் செய்யவில்லை, பாவம் செய்வை பெற்ற மனித இனத்தின் தந்தை. அவர்கள் செய்த பாவம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது, தடுத்த மரக்கனியை சாப்பிட்டார். ஒரே ஒரு முறை தடுக்கப்பட்ட மரக்கனியை சாப்பிட்டதினால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாக சொர்க்கத்திலிருந்து நம்முடைய முதல் உம்மாவும் வாப்பாவும் வெளியே வந்தார். அதனால நாம் இந்த உலகத்தில் உழைக்கிறோம், உழைத்துத்தான் சாப்பிட வேண்டும். இருந்த இடத்தில் மண்ணு செல்வா என்று நாம் எதையும் வானத்திலிருந்து உணவு வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. எனவே நாம் எண்ணி பார்க்கிறோம், அவர்கள் செய்த அந்த அஷா ஆதம ரப்பஹு ஃபகவா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இறைவனின் ஆணைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாறு செய்து விட்டார். அது முதல் பாவம் என்று பட்டியல். அப்படிப்பட்ட மீது எல்லாமே அப்படிக்கற்ற பத்தரை மாட்டு தங்கம் ஆதம் அலை. அவர்கள் யாருக்கு? அவர்களுக்கு சஜதா செய்வதற்கு அல்லாஹ் மலக்குகளுக்கு உத்தரவிட்டார். அப்போ மலக்குகளை பொறுத்தவரை கடுகளவு கூட பாவத்தை கற்பனை கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த சூழ்நிலை அப்படி. உதாரணமாக பாவம் எதனால் ஏற்படும்? பசி வந்தால் மனிதன் தப்பு செய்வான், திருடுகிறான். ஏன்னா எனக்கு பசிக்கிறது, வழி இல்லை, அதனால் திருடுகிறான். கொலை செய்கிறான் பணத்தை பறிப்பதற்காக, கொள்ளையடி. இது போன்ற நிலைகளெல்லாம் பொருளாதார குற்றங்களுக்கு காரணம் என்ன? மனிதனுக்கு பணம். எனவே அந்த பணத்தை பெறுவதற்காக பாவம் செய்கிறான். வட்டி என்பது ஒரு மிகப்பெரிய பாவம். ஆனால் அந்த வட்டி வாங்குறவன் எதற்கு வாங்குறான்னா, காசு பணத்தை ஒன்றை கொடுத்து இரண்டை வாங்கலாம் என்று அந்த பாவத்தை செய்கிறான். ஆக பாவங்கள் இன்னொரு பாவம் பொருளியல் பாவம், பாலியல். அது பெரும்பாலும் உலகத்தில் நிகழ்ந்த முதல் பாவமே பாலியல் பாவம், செக்ஷுவல் பாவம். இன்றைக்கு பத்திரிகையில் பார்க்கிறோம், போக்சோ சட்டத்திலே கைது செய்யப்பட்டவருடைய பட்டியலை பார்த்தா எல்லாம் செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், நினைத்து பார்த்தாலே நெஞ்சம் பொறுக்காது, அப்படிப்பட்டங்கள் நடக்கிறது. இந்த பாவங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆசை உணர்வு. ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனித இனம், மனைவி தேவை, உடலுறவு நடக்கும், பிள்ளைக்கு பசி இல்லையே, மலக்குகள் எதற்கு பணத்தை தேட வேண்டும்? மலக்கு இல்லையே. மலக்குகள் ஆணும் அல்ல பெண்ணும் இல்லை. முக்கியமாக தெரியும், மலக்குகள் ஆணா பெண்ணான கட்ட மலக்கு ஆணும் அல்ல பெண்ணும் இல்லை. உதாரணமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், குர்ஆனில் பேர் சொல்லப்பட்ட யாராவது அந்த மலக்கு ஆண் மலக்கு பெண் மலக்கு என்று உண்டா? இல்லை. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை பிரித்து ஏற்படாத ஒற்றை இனம். எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் இணையாக்கினான். ஆக மனிதன் மட்டுமா?
மிருகங்கள் மட்டுமா, பறவைகள் மட்டுமா, செடி கொடிகளை கூட ஆண் பண்ணிட்டு ஆக்கினான். ஆனால் மலக்குகள் அல்லாஹுத்தால ஆண் மலக்கு பெண் மலக்குன்றில்லை. ஆனால் ஜின்களில் உண்டு. ஜின்னுக்கு ஒரு வித்தியாசம். ஜின்களில் மினல் ஹுபிஸி வல் ஹபாயிஸ், டாய்லெட்டு வாசகத்தில் ஒரு துவா எழுதி, ஆண் ஷைத்தானுடைய சேட்டையிலிருந்தும் பெண் ஷைத்தானுடைய சேட்டையிலிருந்தும் யாரெல்லாம் நீ என்னை பாதுகாப்பு, டாய்லெட் நுழையும் போது சொல்ல வேண்டிய சுன்னத்தான ஒரு துவா. இப்போ மலக்குகளுக்கு ஆண் பெண் இல்லை. அப்படி இருந்தால் தானே செக்ஷுவல் ஃபீலிங் ஏற்படும், ஆசை ஏற்படும், இச்சை ஏற்படும். அப்படியே இல்லையே, பிறர்களுக்கு அந்த பாலியல் குற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை. எனவே குற்றமே இல்லாத உத்தம இன மலக்கு அவர்கள் ஆதமுக்கு சரியா செய்ய வேண்டும் என்றால் இது எப்படி பொருத்தமா என்று ஒரு கேள்வி எழலாம். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பசி உண்டு, அதுக்காக வேண்டி அவர்களுக்கு உணவு தேவை. உணவு தேவையினால அந்த உணவை அடக்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பித்தார். நோன்பு என்பது இஸ்லாம் காலமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து தொடர்ந்து வாழையடி வாழையாக பரம்பரையாக நோன்பு கடமையாக்கப்படும். என்ன காரணம்னா, பசி என்பது மிகப்பெரிய ஒரு சோதனை. அந்த பசி என்ற சோதனை அடக்குவதில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா முதலாக மனித இனத்தை படைத்தான். மனித படைத்தவுடன் அவன் ஒரு அலஸ்து பி ரப்பிக் ஒரு கேள்வி கேட்டான். என்னென்ன, நான் உங்கள்வா, குர்ஆன்லே வருது அலஸ்து பி ரப்பிக்கும். இது மனித உடம்பு இல்லை, மனித ஆன்மாக்களை உரட்டினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோளிலிருந்து அவர்கள் திரும்பி பார்க்கும்போது கியாமத்து நாள் வரையிலும் உருவாகிற அத்துணை மனிதர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகந்தென்றிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்த எல்லோரும் பட்ட பிறகு அல்லாஹுடைய ஆணை என்ன தெரியுமா, மனிதர்களே, அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதுகில் நாமெல்லாம் இருந்தோம், நானும் நீங்களும் அதில் ஒரு அங்கமாக ஒரு அணுவாக இருந்தோம். ஆலமா எனப்படுகிற ஆன்மீக உலகத்தில் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வைக்கு கியாமத்திலும் வரக்கூடிய மனித சந்ததிகளை அனுப்புறமான அளவுக்கு வெளிப்படுத்தி சஜதா செய்ய என்று சொன்னார். யாருக்கு? முதல் சஜதா அல்லாஹ்வுக்கு சஜதா செய்யும் என்று சொன்ன மனிதர்கள் பலரும் சஜதா செய்தார்கள். சிலர் தயங்கினார்கள், சிலர் தயங்கி சோம்பேறித்தனத்தினால தயங்கினார். உடனே யாரெல்லாம் சஜதார்களோ அடுத்து தலை தூக்கி பார்க்குறாங்க, பலரும் சஜதா செய்யாமல் இருந்தார். உடனே அல்லாஹு தாலா நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். இவர்கள் சஜதா செய்யவில்லை, செய்து விட்டோம், நன்றிக்காக ரெண்டாவது சஜதா செய்ய. இந்த தொழுகையில் 2 சஜதாவுக்கான காரணம் ஒன்று தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லவா? ருக்கு என்பது 1, ஆனால் சஜதா 2. அதுக்கு காரணமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகுத்தண்டிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட மனித இனம் அல்லாஹ்வுடைய ஆணைக்கு அல்லாஹ் சஜதா செய்ய சொன்னார்கள். சிலர் செய்தார்கள், பலர் செய்யவில்லை. யாரெல்லாம் வந்தவுடன் சஜதா செய்தார்களோ அடுத்து எழுந்த பிறகு நன்றிக்காக 2வது சஜதா அவர்கள் முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக மரணிப்பார். முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக அல்லாஹு தாலா அந்த மகத்தான பாக்கியத்தை நமக்கு தருவானாக. ஒரு சாரார் என்ன செய்ய தவறிட்டோம், என்ன தப்பு செஞ்சிட்டோம். அல்லாஹ்வுடைய ஆணைக்கு அவங்கெல்லாம் செய்தாங்க, நாம செய்யலைன்னு 2 மட்டும் செஞ்சாங்க. தவறிய முதல் உத்தரவுக்கு நிறைவேற்றாமல் 2வது செஞ்சார். யாரென்றால் முஸ்லிமாக பிறக்கவில்லை ஆனால் மரணிப்பது முஸ்லிம். எத்தனை நாம் பார்க்கிறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், முஸ்லிம் ஆனார்கள், ஆனால் அவர்கள் பிறந்தமாக பிறப்பில்லை. மாற்று மதத்திலே யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, சைவர்களாக, சமணர்களாக, இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய எத்தனை கிளை உண்டோ அத்தனை இனத்திலே பிறந்தவர்கள் அல்லாஹ் நசீபு கொடுத்து அவர்கள் முஸ்லிமாக மன்னி. ஒரு ஊரே வந்தது தெரியுமல்லவா? திருநெல்வேலி மாவங்காசிக்கு அருகிலே 1982ஆம் ஆண்டு ஒரு ஊரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, அந்த ஊருக்கு பெயர் மீனாட்சிபுரம். கடைசியில் அந்த மக்கள் ரஹமத் நகர் என்று ஊருக்கு பெயர் மாற்றம். யாரெல்லாம் முஸ்லிமாக பிறக்காமல் முஸ்லிமாக மரணிக்கிறார்களோ அவர் முதல் சஜதா செய்யவில்லை, 2வது சஜதா செய்தார். முதலிலும் செய்யவில்லை, 2வது எல்லா பாதுகாப்பாக காஃபிர்களாக பிறந்து காஃபிர்களாக மரணிக்கிறார். அதைவிட முஸ்லிமாக பிறந்த முர்த்தத்தான ஒரு கூட்டம் இருக்கு, அது மிக கொடுமை. காஃபிராக பிறந்து காஃபிரணிப்பதை விட முஸ்லிமாக பிறந்து மதம் மாறுகிறார். இந்த மதமாற்றம் பெரும்பாலும் பாலியல் காலத்தவர் காதலனுக்காக
காதலிக்காக இந்த மதமாற்றம் நடக்குது. ஆய்வு செய்து காசு பணத்துக்கு யாரும் இஸ்லாத்தில் பிறந்தவர்கள் மாற்று மதத்தை தழுவிய வரலாறு. காசு பணம் கிடைக்கும் என்று மதம் மாறியதில்லை, ஆனால் காதலிக்காக மனம் மாறும். இப்படி 4 ரகமார்கள் பிரிந்தார் அல்லவா? இதுக்கு காரணம் சஜதா செய்ய மறுத்த போது சஜதா செய்யாதவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? முதல்ல செய்யாதவர்கள் ஏன் சஜதா செய்யல? அலஸ்து பி ரப்புக்கு, நான் உங்கள் ரப் அல்லவா என்று கேட்டவுடன் அந்த நகனு அவங்க சொன்ன நீதான், நாங்கள் தான். அல்லாஹ்வுடைய கேள்வி குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற அலஸ்து பி ரப்பிக்கு, ரப்பல்லா என்றவுடன் இல்லை, ரப்பு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ தான், நாங்கள் தான். அப்போ அதில் அவர்களை நெருப்புள் போட்டு வாட்டி எடுத்தான். நெருப்புள் போட்டு வாட்டி எடுத்தவுடன் அதை கேட்டவுடன் திரும்பவும் அந்த பழைய வார்த்தை, எனது நீ தான், நாங்கள் தான், ஏற்றுக்கிட்டது. அதில் 2வது ஒரு சோதனை செய்தார். பசி என்று நெருப்பை கொடுத்தார். புரட்சிகளின் யாக பசி, போராட்டங்களின் அடித்தளம் பசி. மறியல் போராட்டமா ஆர்ப்பாட்டமா எல்லாத்துக்கும் அடிப்படம் பசி. கம்யூனிசம் என்ற ஒரு இயக்கம் தோன்றியதே பசி பட்டினி போராட்டமாகத்தான். நாம் எண்ணி பார்க்கிறோம். பசி கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். சோதித்தவுடன் எல்லோரும் சரண்டரான். அந்த ரப்புனாவ இலாகுனா லா ரப்பலனா ஆயரக்க, இறைவா நீதான் எங்கள் வணக்கத்துக்குரியவன், உன்னை தவிர வணங்க நாதியில்லை என்று பசியை கொடுத்து சோதித்து கொண்டார்கள். இது பாபு மஅரிஃபத்துல் குப்ரா என்ற தனி நூல் இந்த சம்பவத்தை விவரிக்கிறது. பெருமக்களே, பசி எவ்வளவு பொல்லானது! பசி தீ இருக்கிறதே, அது சுட்டு பொறிக்கின்ற தீயை விட கொடுமையானது. அதனால தான் அல்லாஹ் சொன்னா அல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையை சிமள வேண்டும் என்பதற்காக முந்தன உம்மத்தினர்களுக்கு ஆதம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையிலும் உள்ள உம்மத்து கடமையாக்கப்பட்டதை போல நோன்பை உங்களுக்கு கடமையாக்கணும் என்று சொன்னார். எனவே நோன்பு பசியினால் மனிதனை வார்த்தெடுக்கிறது. பசி என்பது அதாவது வேக்காட், உண்ணுவதற்கு உணவு தேவை, பச்சையாக இருந்தால் சாப்பிடும்போது அதை வறுத்தெடுக்கிறோம், வறுக்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் வறுத்தல், பொரித்தல், அவித்தல் எல்லாம் கூட தானே. எனவே மனிதனை அல்லாஹு தஆலா பசி என்ற நெருப்புள் வார்த்தெடுக்கின்றார், புடம்றான். அதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது. நோன்புடைய கடமைக்கான காரணத்தை புரிந்து கொண்டோம். நிறைவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அதுக்கு காரணம் இறையச்சம் ஏற்படும். எனவே இறையச்சப்படுத்துகிற வல்லமை நோன்புக்கு மட்டும்தான் இருக்கிறது. மற்ற கடமைக்கு நோன்புக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அஜ்மீர் ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு சம்பவத்தை முன்னால் சொல்லியிருக்கேன். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் எப்போது நம்மோடு இருக்கிறான் என்ற சித்தாந்தத்தை வழிமாறல் உலகத்துக்கு ஒருமுறை அவருடைய உஸ்தாதிடத்திலே மாணவர்கள் கேட்டார்கள், நாயகமே, நீங்கள் ஹாஜா மீது தனி முஹப்பத்தை வைத்திருக்கிறீர்கள், நாங்களும் உங்கள் மாணவர் தானே, எங்கள் மீது காட்டாதவத்தை அவர் மீது வைத்திருக்கிறேன்னு 14 வயது சிறுவராக இருந்தபோது அஜ்மீர் நாயகத்தினுடைய இந்த ஆசானிடம் மாணவர்கள் கேட்டார். அப்போது சொன்னார்கள், அல்லாஹ்வை பற்றி நீங்கள் புரிந்த அளவுக்கு அவர்கள் புரிந்து, அவர்கள் அளவுக்கு உங்களால் புரியல. அல்லாஹ்வை பற்றி அவர்கள் விளங்கினார், இந்த நிலை உங்களுக்கு இல்லை, இந்த பக்குவம் இல்லை என்றார்கள். உடனே என்ன எப்படி சொல்ல, இப்போ ஒரு சோதனை வைக்கிறேன். ஒவ்வொருவருடைய கையிலும் ஆளுக்கு ஒரு ஆப்பிள் பழத்தை தருவேன். ஆப்பிள் பழத்தை யாரும் பார்க்காத இடத்தில் கொண்டு போய் வெட்டி கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அஜ்மீர் அவருடைய ஆசான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். உடனே எல்லோரும் என்ன மாணவர்கள் ஆளாவிலேயே எடுத்துக்கொண்டு அறை கதவை திறந்து அறைக்குள்ள போய் எல்லாரும் என்ன செய்தார்கள், அந்த பழத்தை கொடுத்து விட்டார். ஆசானுடைய வார்த்தை என்ன, யாரும் பார்க்காத இந்த பழத்தை வெட்டி கொண்டு வர. ஆனால் அஜ்மீர் நாயகம் வெட்டவில்லை. ஹாஜாமனி அந்த படத்தை அப்படி உஸ்தாத் அவர்களே, என்னால் அப்படி ஒரு இடத்தை பார்க்க முடியவில்லை, எங்கு போனாலும் சொன்னீங்க, எந்த மனிதரும் பார்க்காத இடம்னு சொன்னாங்க. எவ்வளோ இடம் இருக்கு, இந்த வார்த்தை எவ்வளோ, யாரும் பார்க்காத இடம் என்றால் நீங்கள் எந்த மனிதனும் பார்க்காத இடம், நான் எவ்வளோ இடத்துல கொண்டு வெட்டி, எனக்கு வாய்ப்பு இருக்கு, சான்ஸ் இருக்கு. ஆனால் யாரும் என்றால் அல்லாஹ் பார்க்கிறேன், நான் எங்கு போனாலும் அல்லாஹ் பார்க்கிறான். அப்போதுதான் சொன்னார்கள், அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹு நாதிரி, அல்லாஹுமை. உஸ்தாத் அவர்களே, நான் எங்கு போனாலும் அல்லாஹ் அங்கே பிரசன்ட், ஷாஹிதுன்னா பிரசண்டாக இருக்கான், அல்லாஹ் பிரசண்டாக இருக்கான். அல்லாஹு பிரசன்ட் மட்டுமல்ல, அல்லாஹு நாதிரி, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான்.
அல்லாஹு மஇ, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். எனவே அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு நாலு ஷாஹிதி, சாட்சியாக இருக்கிற 4 பாயிண்ட். அல்லாஹ் எங்கும் பிரசன்னமாக அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நான் இடத்தை விட்ட முடியும். உன்னை சொன்னார்கள் மாணவர்களை பார்த்து, பார்த்தீங்களா நீங்களெல்லாம் அல்லாஹை பற்றி என்ன விளங்கினீங்க? யார் போகிறா? 1000 பிழைகள் நடக்கிறது உலகத்தில், யாரும் பார்க்கவில்லை என்ற துணிச்சல் தானே. ஆனால் நோத்தவர்கள் உள்ளபடிய நோன்பு வைத்து ரகசியமாக கூட தப்பு செய்ய மாட்டாங்க. அது நமக்கெல்லாம் தெரியும். உதாரணமாக கணவன் மனைவி நோன்பு வைத்தால், கணவன் வெளியே சென்று விட்டான், யாருமில்லாத முஸ்லீம் இல்லாத இடத்தில் அவன் சாப்பிட்டாள் என்றால் மனைவிக்கு தெரியுமா? சகரு செய்தார், மாப்பிள்ளை நம்மளோடு தானே சகரு சாப்பிட்டார் வெளியே. ஆனால் அவர் யாருக்கும் தெரியாத சாப்பிட்டா மனைவிக்கு தெரியாது. மனைவி என்ன வீட்டுக்குள்ளே தனியாக, பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் சென்று விட்டார், கணவனும் இல்லை, வீட்டில் யாரும் இல்லை, தனியாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜுக்குள் இருக்குது, ஸ்வீட்ஸ் இருக்குது. எந்த பெண்ணாவது திறந்து அதை பயன்படுத்துவாளா? நிச்சயமாக. அல்லாஹ் அந்த உணர்வு இருக்குது, அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற சித்தாந்தத்தை நமது மனதில் பதிய வைத்தான். குத்திப அலைக்கும் சியாம், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது, இறை சைத்தை இதயத்துக் கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் இந்த கடமையான நோன்பை முழுமையாக பயன்படுத்தி இந்த நோன்பில் அமல்களை எல்லாம் நிறைவாக செய்து சென்ற வருடத்தை விட இந்த வருடம் அதிகம் செய்ய வேண்டும் என்று சடித்து கொண்டு செயல்பட அருள் பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிர் தாம் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.